ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒன் பாட் ரசம் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 5-6 வெள்ளை பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 5-6 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கோங்க. ரசம் பவுடருக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், ஒரு வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுக்க ரசம் பவுடரையும் சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸும் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் இந்த ரைஸையும் சேர்த்துட்டு ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குலைவாக மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சமாக புளிக்கரைச்சி ஊற்றி ஒரு 2 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெடி.